மலையாள சினிமாவோட சூப்பர் ஹீரோ திரைப்படமான லோகோ அத்தியாயம் 1 வந்து இந்தியா முழுக்கவே வெற்றி பெற்றிருக்கு. குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து வசூல் சாதனை படைச்சோட மட்டுமில்லாம பேன் இந்தியா படத்தை பத்தின எண்ணத்தையே மாத்திருக்குன்னே சொல்லலாம். கேரளத்தோட மண்ணின் மைந்தர்களோட கதைகளை வந்து பிரம்மாண்டமா சூப்பர் ஹீரோ கற்பனையோட இணைச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லயுமே பார்த்தோம்னா பல நாட்டார் கதைகள் இருக்குது. நிறைய பெண் நாட்டார் தெய்வங்கள், ஆண் நாட்டார் தெய்வங்கள் இருக்குது. அதை அப்படியே சூப்பர் ஹீரோ மாதிரி மாத்தி எடுத்தா எப்படி ஹிட் அடிக்குமோ அப்படிதான் இதுலயும் செஞ்சிருக்காங்க. பெரிய ஹீரோஸை வச்சு நம்பி எடுக்கப்படுற படங்கள் மட்டுமே எல்லா ஸ்டேட்லயுமே ஹிட் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த படம் வந்து மாத்திருக்குது. சாந்தி பாலச்சந்திரன் எழுதிய லோகோ அத்தியாயம் 1 திரைப்படத்தை வந்து டொமினிக் அருண் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. துல்கர் சல்மான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த படம் தான் கேரளால மட்டும் இல்லாம நாடு முழுக்கவே பெரிய ஹிட் ஆயிருக்கு. 30 கோடி பட்ஜெட்ல பெண் சூப்பர் ஹீரோவை மையமா வச்சு முன்னணி ஹீரோஸ் யாருமே இல்லாம வெளியான இந்த படத்தோட வெற்றி இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை கொடுத்துக்கிட்டே சொல்லலாம். இந்த படத்துல பார்த்தோம்னா கல்யாணி பிரியதர்சன் நடிகையை தான் லீடிங் கதாபாத்திரமா வச்சு இந்த படம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இப்போ 100 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோயினான கல்யாணி பிரியதர்சன் இவங்களோட கேரக்டர் பேர் தான் சந்திரா. சந்திரா வந்து பார்த்தோம்னா ஃபாரின்ல இருந்து பெங்களூருக்கு வராங்க. இங்க பெங்களூருக்கு வந்துட்டு ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கிறாங்க. நைட் ஷிப்ட்ல ஒரு கேஃபேல வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க. இவங்க தங்கி இருக்கிற அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்ல தான் நஸ்லின் இருக்கிறாரு. அங்க நஸ்லீனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. நஸ்லீனுக்கு சந்திராவை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை தாண்டி சந்திரா கிட்ட ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கறத போக போக இவருக்கு தெரிய வருது. அதுக்கு ஏத்த மாதிரி சில சம்பவங்களும் நடக்குது. அவருமே அதை கவனிக்கவும் செய்வார். உண்மையிலே சந்திரா யாரு, சந்திரா எதையோ மறைக்கிறாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணவும் செய்யறாரு. உண்மையிலே சந்திரா யாரு அப்படிங்கிற விஷயம் நஸ்லீனுக்கு தெரியவும் வருது. சந்திரா பத்தின உண்மை தெரிய வரும்போதுதான் ஒரு பிரச்சனையும் வருது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன நடக்குது, கடைசியா என்னாச்சு அப்படிங்கறதான் இந்த லோகோ சாப்டர் 1 சந்திரா படத்தோட மொத்த கதையுமே. இப்பெல்லாம் பார்த்தோம்னா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்குது. ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு சினிமாட்டிக் யூனிவர்ஸா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் மலையாள இண்டஸ்ட்ரியிலும் இப்போதைக்கு 2 சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து மின்னல் முரளி, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த வருஷம் டிடெக்டிவ் உஜ்வால்னு ஒரு படம். இப்போ துல்கர் சல்மானோட வேம்பயர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கறத இந்த படம் மூலியமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அடுத்தடுத்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இந்த படத்துல வரப்போகுது. இந்த வருஷம் பார்த்தோம்னா பேன் இந்தியா அப்படிங்கிற அட்வர்டைஸ் பண்ண பல படங்கள் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறல. கூலி போன்ற படங்கள் வந்து பெரிய விமர்சனம் ஆச்சு. அதுக்கப்புறம் வார் 2 வந்து பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. ஆனா ஆரம்பத்துல ஹைப் இருந்தது தவிர அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பெருசா போகவே இல்லை. இதுக்கான காரணம் வந்து ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், அதிக எதிர்பார்ப்பு, அப்புறம் தேவையில்லாத கேமியோ அப்படிங்கிற ஹைப்பை தாண்டி பல படங்கள் வந்து தியேட்டர்ல பெருசா வெற்றி பெறவே இல்லை. ஆனா இந்த லோகோ படத்துக்கு ப்ரொமோஷன் பெருசா பண்ணவே இல்லை. இதனால ஹைப் ஏத்தி மக்களை ஏமாத்தாம படம் வெளியான பிறகு நல்ல விமர்சனங்கள் வந்த பிறகுதான் ப்ரொமோஷனே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட முக்கியமான வெற்றின்னு பார்த்தோம்னா கதைக்கு முக்கியம் கொடுத்துருக்காங்க. பொதுவா சூப்பர் ஹீரோ திரைப்படம் பார்த்தோம்னா சாதாரண மனுஷன் வந்து சக்தி பெற்று உலக காப்பாற்றுற மாதிரி தான் சுத்தி இருக்கும். ஆனா இந்த லோகோ படத்துல அப்படி இல்லை. இந்த படத்தோட ஹீரோயினான சந்திரா கள்ளியங்காட்டி நீலி அப்படிங்கிற நாட்டுப்புற கதையோட மையமா வச்சு அறிவியல் மூலம் உருவான சூப்பர் ஹீரோவோ இல்லாம பல நூற்றாண்டுகளா ஒடுக்கப்பட்டவர்களோட பிரதிநிதியா சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த படம் வந்து வழக்கமான சூப்பர் ஹீரோ கதையா இல்லாம புராண கதையை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கமான வில்லன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டியை அழிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படிலாம் இல்லை. படத்துல வில்லனா நாச்சியப்பா வராரு, அதாவது மாஸ்டர் சாண்டி நடிச்சிருக்கிறாரு. அதுல ஒரு சீன்ல எச்சனா மாறி அரக்கனா மாறுற சீன் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்குது. அதே மாதிரி அறிவியல் பூர்வமா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூப்பர் ஹீரோ வந்து வௌவால் மூலமா தான் வைரஸ் தாக்கி அந்த சக்தியை பெறதாவும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சூப்பர் ஹீரோ படத்தை அறிவியல் பூர்வமா பார்க்கணும் அப்படிங்கறதுனால வௌவால் மூலமா தான் வைரஸ் தாக்கி அந்த சக்தியை பெற்றதா காட்டியிருப்பாங்க. அதாவது வைரஸ் காரணமா தான் அந்த பெண்ணு வந்து வேம்பயரா மாறிக்கிற மாதிரி நம்ப வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரத்தம் குடிக்கிறது, பல வருஷமா அந்த பெண்ணு வந்து வாழ்றது அப்படிங்கிற ஃபார்முலா விதிகள் எல்லாம் பின்பற்றி இருப்பாங்க. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படம்லாம் உலகத்தை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற வழக்கமான சூப்பர் ஹீரோ கதையில இருந்து மாறுபட்டு நாட்டுப்புற கதைகளை அடிப்படையா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் பாணியில அடுத்தடுத்து பார்ட்ஸும் வரப்போகுது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவா போனாலுமே கிளைமேக்ஸ் நெருங்க வேகம் எடுக்கவும் செய்யுது. இந்த படத்துல நஸ்லினுமே அவரோட கேரக்டரை நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல துல்கர் சல்மானோட கேமியாவா இருக்கட்டும், டோவினோ தோமஸோட கேமியாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மம்முட்டி, இவங்களெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல வர்றதுக்கான லீடிங்கை இப்பவே கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல பெரிய சிஜி எல்லாம் இல்லாம பெரிய பெரிய செட்டு போடாம பெங்களூர்ல உள்ள சின்ன சின்ன தெருக்களை வச்சு அடையாளம் கட்டி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு பிரம்மாண்டமான சினிமா உலகத்தையே காட்டியிருக்காங்க. சுமார் 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான இந்த லோகோ மலையாள படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஆனா ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு இது குறைவான பட்ஜெட் தான். அதனாலதான் இந்த படமும் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு.